ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோ சமையல் சேனல்ல மட்டன் செமி கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்த்துருவோமா? வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சரி, மட்டன் செமி கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணுங்க. பொடி பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெட்டி வச்ச ஒரு முழு தக்காளியை சேர்த்துருங்க. இந்த வீடியோல 3/4 கிலோவுக்கு மட்டன் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி வெட்டி வச்ச மட்டனை சேர்த்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம மட்டன் செமி கிரேவியோட டேஸ்ட்டே இந்த மசாலா தான். ஸோ இப்போ மட்டன் குழம்பு மசாலாவை 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாங்கள் போடுறது வீட்டில் அரைச்ச மசாலா தான். ஸோ அதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வீடியோவாக போட்டுடலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க, மசாலா மட்டனில் நல்லா இறங்கிடும். லாஸ்ட்டாக 1/2 கப் தேங்காய், இஞ்சி 50 கிராம், பூண்டு 8 பல், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுருங்க. 5 விசில் வரட்டும். அப்புறம் சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விடுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் அப்படியே போட்டால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்களே பாருங்கள், காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டனால நல்லா செவன் டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ வாழை இலையில் சுட சுட சாதம் போட்டு இந்த மட்டன் செமி கிரேவியை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் விஜய் சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்பான மக்களே. அன்டில் தென் பை பாய்.